வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. மூத்த ஒரு வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், அதே போல் லாபகரமான அமைப்புகள்லாம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன தேவைகள் பூர்த்தி அடையும். நீங்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயமெல்லாம் இப்போ சாதகமாக அமையும். சூரியன் குருவுடன் இணைகிறாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியுடன் உங்கள் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் புதிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். சகோதர வகையில் ஒற்றுமை, எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி, வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சகினிய வக்ரமைப்பு பெற்று குருவின் பார்வையில் இருப்பதனால இப்போது வண்டி வாகன யோகம் ஏற்படும். அதே போல் பசங்க ரீதியில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பழைய காலங்களில் நீங்கள் செய்த நற்காரியம் இப்போது உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புகள்லாம் இப்போது இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் வெற்றி. கிரகங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 9ஆம் இடத்தில் புதன் பார்த்தீங்கன்னா கூட பலுவாக தான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் 1, 5, 9 இந்த 3 இடங்களும் சிறப்பாக இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் சுக்கிரன் 11ஆம் இடத்திலும், அதே போல் 5ஆம் பாவாதிபதியான சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்ததாக 6இல் சனி இருப்பது சிறப்பு. 9இல் புதன் ஆகிய இந்த 3 இடங்களும் சிறப்பான ஒரு அமைப்பை பெறுகிறது. அதே போல் குருவின் பார்வை இங்கே 2ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் செவ்வாய் மட்டும் 8ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார். 7ஆம் பாவாதிபதி 8இல் மறைவது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பங்குதாரரிடம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஒன்றாக முடியும். இருந்தாலும் எதிர்பாராத தனவரவும் இப்போது உண்டு. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, நாம் ஏதோ செஞ்சிட்டோம், பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துருக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடிய, பிற்காலத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாதகமற்ற அமைப்பில்னாலும் ஒரு சாதகமற்ற அமைப்பில் ஒரு நடுத்தரமான ஒரு சரி கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான உறவுகளில் இப்போது கணவன் மனைவி உறவு இருக்கும். அதே போல் உங்களுடைய இல்லத்தாரும், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவின் அவர்களுடைய வீட்டாரும் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ இருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக சேரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.